தமிழக மக்கள் அனைவருக்கும் நிறைய வணக்கம். 2 முக்கியமான செய்திகள் இன்னைக்கு. அதாவது முதலாவது என்னன்னா, வேலூரில் விஜய் அவர்கள் அவங்களோட கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. 2வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, நம் வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு படத்தை நம் இளம் முதலாளி, இளம் தளபதி, எப்படி சொல்கிறது, இளம் முதலாளி இன்பநிதி அவர்கள் ஒரு படம் எடுக்க போகிறாப்புல. அந்த படத்துக்கான டீசர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நியர்லி 2 காஸ்ட்லியான மூவி. இந்திய சினிமாலேயே இந்தளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாகுபலி கூட இந்தளவுக்கு பட்ஜெட்டில் போட்டாங்களான்னு எனக்கு தெரில. 700 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறதுக்கு மட்டும் 700 crores பட்ஜெட். அதாவது படம் எடுக்கிறதுக்கு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்த்து படம் எடுக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் எப்படி சினிமாவில் உச்சத்தில் இருந்தாரோ, இவங்க சீனியர் மோஸ்ட் அங்கிள்ஸ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறவங்க. 200 கோடி 400 கோடி ரூபா அவங்களுக்கே அந்த படம் ஆகிடுச்சு. டேரக்டர் நெல்சன் அவர்களுக்கு அவருக்கான சம்பளம் எல்லாம் சேர்த்து படத்துக்கு எடுக்கிறதுக்கான செலவெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா எடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் என்னென்னா சன் பிக்சர்ஸ், இன்னொரு பக்கம் என்னென்னா லைக்கா நிறுவனம், மோஸ்ட் டாப் பிக்சர்ஸ், இவங்க எல்லாருக்கிட்டே அப்ரோச் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் யார்கிட்டே இல்லை. இந்திய சினிமாலே எடுத்தது கிடையாது. நம்ம தம்பி இன்பநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? என்னையா எங்கள் நேரு அவர்கள் இப்போ தான் 2000 கோடி ரூபாக்கான ஒரு 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 ஊழலை பண்ணி சம்பாரிச்சு வச்சுருக்காரு. எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. எங்கள் அப்பா, எங்கள் டேடி உதயநிதி அவர்கள் டாஸ்மாகில் அங்கே பல்லாயிரக்கணக்கில் கோடி சம்பாரிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா முக ஸ்டாலின் அவர்கள், எங்கள் அப்பா, தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்படுறவர் தான் அப்பா அப்படின்னு சொன்னவர், அழைக்கணும்னு கேட்டவர் எங்கள் தாத்தா ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக நேரு அவர்களோட ஊழலில் டைரக்ட் பெனிஃபிஷரியாக ஈடியாலேயே ஆட் பண்ணப்பட்டவர் எங்கள் தாத்தா. இவ்வளோ பணம் சம்பாரிச்சு வச்சுருக்கோம்யா, எங்கே போய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? இந்தளவுக்கு ஆணவத்தில் இந்த எலெக்ஷன் நெருங்குற டைமில் இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சத்தியமாக இவங்க ஆயிரக்கணக்கான கோடிகளில் லட்சக்கணக்கான கோடிகளில் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் ஊரறிஞ்ச விஷயம். ஆனால் இந்த ஊரறிஞ்ச விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, இந்த தேர்தல் டைமில் அடக்கி வாசிப்பாங்க. இது மாதிரி பல தலைவர்கள் தேர்தல் டைமில் அவங்களுடைய இந்த அந்தரங்களை காணிச்சு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஊழல்கள் வெளியானனால தங்களோட வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய விஷயத்தை பலர் செஞ்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணும்னா 1996 சுதாகர் அவருடைய திருமணத்தை, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய வளர்ப்பு மகன் சுதாகரன் அவருடைய திருமணத்தை மிகப்பெரிய லெவலில் நடத்தியிருந்தாங்க சென்னையில். வரலாற்றுலேயே இந்தளவுக்கு ஒரு குடும்பத்தில் இந்தளவுக்கு ஒரு திருமணம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மிகப்பெரிய லெவலில் ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் அந்த டைமில் ஒட்டு மொத்தமாக போஸ்டர் அடித்து அதை அம்பலப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த தேர்தலில் பர்கூர்னு நினைக்கிறேன், அங்கேயே எல்லாருமே தோத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக வாஷ்ட் அவுட். ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் கம்பேக் கொடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஹிஸ்ட்ரி. ஆனால் அதே மாதிரி அது ரிப்பீட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தம்பியால் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன் தெரியுமா? இந்திய சினிமாலேயே இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி 700 crores டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு இட்லி கடை படம் ஊற்றி முடிச்சு, இப்போது தம்பி CEO ஆனதுக்கப்புறமா இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கடுத்தது இந்த பராசக்தி படத்தை ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவங்க எடுக்கல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தளவுக்கு லாபம் எல்லாம் வந்திருக்காது. 700 கோடி ரூபா பணத்தை செலவு பண்ணி பண்ணுற அளவுக்கு லாபம் எல்லாம் வந்திருக்காது. ஒவ்வொரு படத்துலையும் 10 கோடி 20 கோடி இப்படின்னு சொல்லிட்டு லாபம் வந்திருக்குமே தவிர, இது வரைக்கும் குருவி படத்தில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் லாபம் வந்திருக்குமே தவிர, அவங்க அப்பா உதயநிதி அவர்கள் ஆரம்பித்ததுலேருந்து இந்த காசுலாம் அப்போவே எப்படி வந்துச்சுங்கிறத கேள்வி எழுப்பியிருந்தோம்னா இன்றைக்கி நின்றுருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 700 கோடி ரூபாய்க்கு கமல்ஹாசன் KH ப்ளஸ் ரஜினிகாந்த் RH, KH RH இந்த போஸ்டர்ஸை வெளியிட்டு டீசர் ஃபஸ்ட் லுக் 2 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் அப்போ வீட்டு காசியா? நேரு அவர்கள் அடித்த காசாக இருந்தாலும் அது யாருக்கு காசு? மக்கள் காசு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை ஸ்டாலின் அவர்களோ வேறு யார் செந்தில் பாலாஜி அவர்களோ டேரக்டர் டாஸ்மாக் ஊழலில் இன்வால்வ் ஆகி அந்த ஊழல் மூலம் சம்பாரிச்சது யார் காசு? 10 ரூபா கொடுத்தது இங்கே வீட்டில் இருக்கிற இவனுங்க கொடுத்து சம்பாரித்த காசு. இங்கே இருக்கிற தாய்மார்களுடைய தாலி அறுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லை, அந்த காசு. இது எல்லாத்தையும் வச்சு படம் எடுத்து என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. 20 வயசு, அது குட்டி முதலாளின்னு சொல்லுவாங்கல்ல, 20 அது காமெடிக்கு சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு 20 வயசில் தன்னோட 20 வயசில் ரெஜெண்டோட CEO என்ற போஸ்டிங்கில் உட்காந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்ட பையனாக இருந்தால் சொல்லலாம். இந்த குட்டி பையனுக்கு எப்படி தான் 700 கோடி ரூபா பணம் வந்துச்சுங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா? லாஸ்ட்டு 2-3 நாட்கள், இந்த 2-3 நாட்களில் ஒருத்தராச்சும் பேசினாங்களா?
நான் ஒரு விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தம்பிகளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்னென்னா, 2 பேரை பற்றி பேசவே கூடாது. எங்கள் அப்பாவை பற்றி நீ பேசிக்கோ, அதாவது ஸ்டாலின் அவர்களை பற்றி நீ பேசிக்கோ, ஆனால் என்னை பற்றியும் என் மகனை பற்றி நீ பேசவே கூடாது. லைக் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ இன்பநிதி அவர்களை பற்றி நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தம்பிகளுக்கு, நம்ம நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் அவங்க வந்து இன்பநிதி அவர்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பராசக்தி படத்தையும் அவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. லைக் வந்து அவங்கள பற்றி தொடர்றதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக பேசியிருந்தேன். ஜி ஸ்கொயர் நிறுவனத்தையாக இருந்தாலும் சரி, ரெட் ஜெயின் நிறுவனத்தையாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து அதை பேசுகிறதே கிடையாது, அவங்கள பற்றி அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கம்ப்ளீட்டாக விஜயை போட்டு கடிச்சிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். லைக் வந்து அவங்களுடைய, நான் திருப்பி அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும்போது கம்ப்ளீட்டாக சும்மா இந்த சீமான் லைக் வந்து சாட்டை அப்படிங்கிற மாதிரி எனக்கே அது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜெனரல் கண்டென்ட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதுக்கு நம்ம இன்னைக்கு, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் வர்றதுனால இங்கே இருக்கிற அரக்கன் யார்? அப்பேற்பட்ட ஒரு தீய சக்தியான திமுக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள கேள்வி கேட்கணும், அவங்க பண்ணுற தப்புகளை எக்ஸ்போஸ் பண்ணணும், மக்கள் அந்த வாக்குகளை அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணுமே தவிர, இவங்க பண்ணுற இந்த அல்ற சில்ற வேலைகள்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கடுத்து அவங்க ஈஸியாக ஜெயித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கேட்காதீங்க, அவனை திட்டுங்கன்னு சொன்னதுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் மாநாடு ஒன்று நடத்துனாங்க திருச்சியில், வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாநாட்டில் வந்து 1000 ரூபா தரேன், அரிசி பருப்பு வேணான்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடினார், எல்லாம் பாடினார், சரி ரைட்டு. ஆனால் இன்றைக்கி வேணா பாருங்கள், இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய இந்த நிர்வாகிகள் சந்திக்கும் ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தார்ல, இதை வந்து டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் என்னென்னா, ஒரு காளமாடு வந்துருச்சு, ஒரு ஜங்ஷனில் வந்து புல்லுக்கட்ட ஒரு குட்டி பையன் கொடுத்தா, அந்த குட்டி பையன் தான் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லி மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஒன்று ஊட்டி என்ன எண்டாவது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. முந்தானேத்து அவங்க வெளியிட்ட அறிக்கை என்ன, 2000 கோடி ரூபாய்க்கான ஊழலில் கேநேரு அவர்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருந்தாங்க. இவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் தரப்பில், அதை வந்து எஃப்ஐஆர் மட்டும் போடக்கூடாது, ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நல்ல அறிக்கை தானே. இதை பற்றி யாராச்சும் பேசினாங்களா? இந்த 700 கோடிக்கான படத்தை பற்றி யாராச்சும் பேசினாங்களா? இல்லை பராசக்தி படத்தை பற்றி ப்ரொமோஷன் கொடுத்தீங்க, லைக் அதோட பொய்யான வரலாறு பற்றி பேசினாங்களா? எதுவுமே பேசலை. ஜஸ்ட்டு வந்து திருப்பி சொல்ல விரும்பலை, சும்மா விஜய்ன்னு சொல்லிட்டு வியூஸ் போகிறதுக்காக நான் அப்படி நினச்சிருந்தேன்னா வேறு ஒன்றும் இல்லை, மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், நான் வந்து இந்த வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்றைக்குமே பண்ணதே கிடையாது. ஏதோ பை கடவுளுடைய ஒரு லக்கில் தான் நம்ம முயற்சி பண்ணுறோம், போகுது. இன்ஸ்டாகிராமில் சரி, யூடியூப்லேயும் சரி. யூடியூப்பில் போய் பார்த்து பாருங்களேன், நான் வந்து விஜய் அவருடைய புகைப்படம் வச்சு போஸ்ட் பண்ண தம்ப்நெயில் எத்தனை தம்ப்நெயில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கே சலிச்சு போகிறது என்னென்னா, சீமானோடைய சாட்டையோடைய தம்ப்நெயில் வைக்கிறேங்கிறதே எனக்கு சலிச்சு போகுது. காரணம் என்னென்னா, தொடர்ந்து நம்ம ஒரு 10 போஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு 7-8 போஸ்ட்டும் இப்படி தான் இருக்குது, இவங்கள தான் கேள்வி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அது வேறு எதுனாலையும் கிடையாது. தொடர்ந்து அவங்க வந்து அடிக்கிறது திமுகவை நீங்கள் அடிக்காமல் இவங்களை அடிச்சுட்டு இருக்கீங்கயா. ஏன்னா உங்களுக்கு வியூவர்ஷிப் இருக்குது. இந்த வியூவர்ஷிப் வச்சு மக்களை நீங்கள் மடை மாற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கீங்க, மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கீங்க. கம்ப்ளீட்டாக என்னென்னா டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற இருந்த களம் மாறி டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படிங்கிறது அந்த நரேட்டிவ், ஃபேக் நரேட்டிவ் அவங்க கட்டமைக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தினால தான் நான் லாஸ்ட் ஒரு 4-5 நாட்களாக அவங்கள பற்றி பேசினேனே தவிர வேறு எந்த மோட்டிவும் கிடையாது. ஆனால் அவங்களோட கம்ப்ளீட் மோட்டிவ் பாருங்களேன், விஜய். இதை திருப்பி பேச விரும்பலை. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இதில் ஒத்த காசு கூட அவங்க வேர்வை சிந்தி சம்பாரித்த காசு கிடையாது. காலையில் எந்திரிச்சு நம்ம நைட்டு வேலைக்கு போய் அந்த ஒவ்வொரு நாளும் 500 ரூபா, 700 ரூபா, 1000 ரூபா ஏதோ ஒரு கிளைண்ட் வந்தாச்சுன்னா அவங்க கடை கொடுக்குற ஃபீஸு. ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து கோர்ட்டில் ஒரு நான் நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை, உங்களுக்கு ஒரு வாழ்க்கைனா எனக்கு ஒரு வாழ்க்கை. ஸோ அப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்து செலவு பண்ணி சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்து நம்ம வந்து வாடகை கட்டி வண்டிக்கு டீசல் அடிக்கிறதோ பெட்ரோல் அடிக்கிறதோ அது மூலமாக செலவு பண்ணி நம்ம உணவுக்கு செலவு பண்ணுறதும் இப்படி பார்த்து குருவி கூட்டுற மாதிரி கூட்டி எண்டாவது டே சேர்த்து வைக்கும்போது என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, 5000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க, 5000 ரூபா கொடுக்குறாங்களே, இந்த 5000 ரூபா வச்சு நம்ம வந்து ஸ்டாலின் ஐயா சொன்னது மாதிரி பார்த்து செலவு பண்ணுங்கள், ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க, முடிஞ்ச சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை சேமிக்கிறதுக்கு? கரண்ட் பில்லே ஏற்றியாச்சு, பாலோட காஸ்ட்டே ஏற்றியாச்சு, லைக் வந்து லேண்ட் டேக்ஸே ஏற்றியாச்சு, எல்லா டேக்ஸையும் ஏற்றியாச்சு. எல்லாத்தையும் ஏற்றுனதுக்கப்புறமா இது எங்கே சேமிக்கிறதுக்கு? ஏன் காசு எடுத்து எனக்கே கொடுக்குறீங்க. இந்த அல்வா எல்லாம் எத்தனை நாளைக்கு தான் இதை வச்சு உருட்டுவாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலே
எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறது சத்தியமாக பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி என்ன தான் மாநாடு போட்டாலும் சரி, லைக் வந்து திமுக என்ன தான் 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, கடைசி கட்டத்தில் நம்ம தம்பிக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜாக்பாட் கொடுத்துருக்காப்புல நம்ம தம்பி இன்பநிதி அவர்கள். ஏன்னா 700 கோடி ரூபா கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னே இப்படி ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சத்தியமாக எனக்கு மக்கள் அதை கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒரு உண்மையை சொல்லிட்டா, 6500 கோடி ரூபா எதுக்குன்னா 1,85,000 பெண்களுக்கு இந்த 5000 ரூபா கொடுத்தது மூலமாக நியர்லி 6500 crores வந்து செலவு பண்ணியிருக்காங்க திமுக. 75 கோடி ரூபா இப்போ இந்த என் வீடியோலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க வைங்களேன், எல்லாரோட வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க வைங்களேன், நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டாலின் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் ஓடும், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடும். இதுக்கு செலவு பண்ணுற காசு எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் இவ்வளோ நாளில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 10-15 நாளாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுதுன்னு நினைக்கிறேன். 75 கோடி ரூபா கூகுள் ஆட்சன்ஸ்க்கு செலவு பண்ண காசு. இந்த 6500 கோடி ரூபாவையே கேள்வி கேட்காத நம்ம மக்கள், மறந்துட்டு இருக்கிற மக்கள் இந்த 700 கோடி ரூபா கேட்பாங்களா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, நம்ம பேசுகிறது மூலமாக நீங்களாச்சும் அதை மைண்ட் மாறி நீங்கள் நல்ல ஒரு தலைவர்களுக்கும் நல்ல ஒரு கட்சிக்கு வாக்களிப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா தான் டிவிக்கு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமாக இன்றைக்கி வந்து பதிவிட்டதில் நான் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன்னா, எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து பாதி பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு வாய்ப்பளித்தாங்களோ அதே மாதிரி வந்து நாங்கள் வந்தேன்னா லைக் வந்து போலீஸ் துறையிலையும் சரி அனைத்து துறைகள்லையும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சமமான ஒரு வாய்ப்பை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அதை தாண்டி வந்து சில கதைகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து ஒரு கற்பனை கதைகள், இல்லை ஒரு எருமை மாடு, சரி ஒரு காளை மாடு வந்துச்சு, அந்த காளை மாடு வரும்போது ஒரு குட்டி பையன் வருவான், குட்டி பையன் வந்து அதை காப்பாற்றுவான், அந்த மாதிரி நம்ம வந்து மக்களை காப்பாற்ற போகிறோம், ஒரு வாரியர்ஸாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் லைக் வந்து பயன் இல்லை. காரணம் என்னென்னா அதெல்லாம் ஸ்பீச்சுக்கு பேசப்படுற பேச்சுக்கள். ஆனால் இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, லைக் வந்து இந்த மாதிரி அதுக்கு முந்தின நாள் வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இவங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் கைது பண்ணணும். லைக் வந்து ஏன்னா 2000 கோடி ரூபாய்க்கு நான் ஊழலுக்கு ஜஸ்ட் நீங்கள் இடி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தீங்க. எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணி என்ன நடக்க போகுது? கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் திருத்தமாக வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டு, மக்களுக்கு வந்து சரிசமமான வாய்ப்பு அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இப்படி எல்லா ஒரு விஷயமும் எஃபெக்டிவாக பேசின ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதை தாண்டி உள்ளது எல்லாமே முக்கியமாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பீச் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க பண்ணுற இந்த ஊழல்கள், இவங்க பண்ணுற இந்த அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒரு குட்டி பையனுக்கு எப்படிடா இந்த 700 கோடி ரூபா வந்திருக்கும்? காலையில் இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறது ஒன்றே தான். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வந்து இந்த கண்டென்ட்டை பேசணும் அப்படின்னு உட்காரும்போது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் யோசித்தா மட்டும் போதாது, மக்கள் நீங்களும் ஒவ்வொருத்தங்களும் யோசித்தா மட்டும்தான் இந்த பணம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, இந்த குடும்பத்துக்கு எப்படி வந்துச்சு, ஒவ்வொருத்தங்களும் இன்றைக்கி இந்தளவுக்கு ஆணவத்தில் ஆடுறாங்களே, 5000 கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க, 10000 கொடுத்தா நாய் மாதிரி வாலாட்டிட்டு வருவாங்க, நம்ம குத்துற இந்த பட்டனில் ஓட்டு போடுறா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இன்டைரக்டாக அவங்க இருக்காங்கல்ல, அது உடைக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். என்னதான் நம்ம உடைச்சாலும் மக்களாகிய நீங்கள் கடைசியில் 5000க்கும் 10000க்கும் விலை போயிடுறீங்க. இவ்வளோ லாஸ்ட் எலெக்ஷனில் இப்போவாச்சும் வாங்குங்க, பணத்தை வாங்குங்க, அது நம்ம காசு தான், செலவு பண்ணுங்கள், நல்லா அருமையாக செலவு பண்ணுங்கள். இந்த வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு கொடுத்து டாஸ்மாகெல்லாம் கொடுத்து அமுச்சு விட்றாதீங்க, வாங்குங்க, நல்லா செலவு பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு திருப்பியும் இந்த மாதிரி குட்டி முதலாளிகள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பினை அமைத்து கொடுக்க மாட்டீர்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.